ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் தமிழில் 5th லெசன் பார்க்க போகிறோம். 5வது பாடம் விடியும் வேலை. இந்த பாடத்தில் ஒரு சிறுவன் இருக்கான். அந்த சிறுவன் பள்ளிக்கு போகிற வழியில் எதெல்லாம் பார்க்குறான் அப்படின்றதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, காலை வேலை சிலுசிலுவென்று காற்று வீசியது. அமுதன் பள்ளிக்கு புறப்பட்டான். சரிங்களா? இப்போ அமுதன் பள்ளிக்கு போகிற வழியில் எதெல்லாம் பார்த்தான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வழியில் உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருந்தன. அவற்றின் கிளைகள் காற்றில் அசைந்தன. அது அவனை வரவேற்பது போல் இருந்தது. பச்சை பசேலென்று இருந்த வயல்களை கண்டான். வெள்ளை வெளேரென்று கொக்குகள் சிறகை அடித்து உயர பறந்து கொண்டிருந்தன. தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன. அவை பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சியளித்தன. புற்களின் மேல் பனித்துளிகள் முத்துக்கள் போன்று இருந்தன. பூச்செடிகளில் வண்ண வண்ண பூக்கள் மலர்ந்திருந்தன. இங்க பாருங்க, அமுதன் அப்படின்ற அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போற வழியில அவன் என்ன செய்யறான், இந்த வயல் இதெல்லாம் பாக்குறான். அவன் என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்றத நம்ம இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பூக்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு வண்ணத்து பூச்சிகள் வட்டமிட்டன. அவற்றை பார்ப்பதற்கு பூக்கள் அசைவது போல் இருந்தது. இவற்றை பார்த்து மகிழ்ந்தான் அமுதன். அப்போது ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அவன் ஆசையாக வளர்த்த செல்ல நாய்க்குட்டி குரைத்து கொண்டே அருகில் ஓடி வந்தது. அது மென்மையான உடலை அன்புடன் வருடி கொடுத்தான். மாலை நான் வந்து விடுவேன், வந்ததும் விளையாடலாம், இப்போது வீட்டிற்கு செல் என்றான். புரிந்தது போல் தலையாட்டியது நாய்க்குட்டி. அதற்கு கையசைத்து விடைபெற்றான் அமுதன். பாருங்க, அமுதன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது அவனோட நாய்க்குட்டி வருது. அது என்ன செய்யுது, அவன் கூடயே வரணும்னு நினைக்குது. உடனே அவன் சொல்றான், இல்லை நான் சாயந்தரம் வந்துடுவேன், மாலை நேரம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாய்க்குட்டி சரின்னு சொல்லி திரும்ப போயிடுது. சரிங்களா? இப்ப பாடுங்க, அறிந்து கொள்வோம் அப்படின்ற தலைப்புல இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள். நேரிணை சொற்கள்னா என்ன? இரண்டு சொற்கள் ஒரே கருத்தினை வெளிப்படுத்துவது. இரண்டு சொற்கள், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே கருத்தை சொல்லும். பாருங்க, சீரும் சிறப்புமாக, ஓங்கி உயர்ந்த, ஓங்கினாலும் உயர்ந்தனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? பேரும் புகழும் ரெண்டுமே, இந்த இதுமே ஒரே கருத்தை சொல்லுது. ரெண்டு சொற்களும் இந்த மாதிரி வரக்கூடியது நேரிணை சொற்கள். சரிங்களா? எதிரிணை சொற்கள். எதிரிணை சொற்கள்லாம் என்னது? இரண்டு சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வெளிப்படுத்துவது. ரெண்டுமே எதிரெதிரா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இரவு பகல், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, இந்த மாதிரி இருந்தா இது எதிரிணை சொற்கள். இணை சொற்கள்ல நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள் ரெண்டு இருக்கு. சரிங்களா? இதுல பாருங்க, ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. படத்தில் உள்ள இடங்களுள் நீ எங்கு செல்ல விரும்புவாய், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு, இந்த படத்துல என்ன இருக்கு? இந்த படத்துல சுத்தமா இருக்கு, இந்த படத்துல என்ன இருக்கு? குப்பையா இருக்கு. இருக்கா? இங்க டஸ்ட்பின் ரெண்டு வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த படம் நம்ம எங்க போக விரும்புவீங்க? இந்த ரெண்டு படத்துல உங்களை போக சொன்னா நீங்க எங்க போக ஆசைப்படுவீங்க? இந்த சுத்தமா இருக்கிற இடத்துக்கு தான். அப்படிதானப்பா? அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம எங்க போனாலும் நம்ம யூஸ் பண்ற வேஸ்ட்டை, நம்ம கிடைக்கிற வேஸ்ட்டை என்ன செய்யணும், நம்ம டஸ்ட்பின்ல போடணும். சரிங்களா? அதுக்காக வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகள்ல போடணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அந்த இடத்த சுத்தமா பாதுகாப்பா வச்சுக்க முடியும். சரிங்களா? நம்மளோட குப்பைகளை சரியான இடத்துல போட்டோம் அப்படின்னாலேவும் பாதி சுத்தமா, எல்லா இடமும் சுத்தமா இருக்கும். சரிங்களா? படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்ற தலைப்புல கீழ்காண்பனவற்றுள் உள்ள வர்ணனை சொல் எது? இதுல வர்ணனை சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பச்சை பசேல் என்று. சரிங்களா? பச்சையா அந்த இடத்துல புல் வளர்ந்துருக்கு, அதை எப்படி சொல்லியிருக்காங்க? பச்சை பசேல் என்று. இதுதான் வர்ணனை சொல். அடுத்து உடுத்திய, இச்சொல்லின் பொருள். உடுத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்? அணிந்த அப்படின்னு அர்த்தம். தொலைவில்,
இச்சொல்லின் எதிர்ச்சொல். தொலைவிலோட எதிர்ச்சொல் அருகில். தொலைவில்னா தூரம். அதுக்கு எதிர்ச்சொல் என்னப்பா வரும்? அருகில். பனித்துளி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பனி பிளஸ் துளி. உயர்ந்து பிளஸ் ஓங்கிய என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். உயர்ந்து பிளஸ் ஓங்கிய, உயர்ந்தோங்கிய இந்த சொல் கிடைக்கும். சரிங்களா? வினாக்களுக்கு விடையளிக்க. இதுல முதல் கேள்வி பாருங்க. மலைகள் எவ்வாறு காட்சியளித்தன? மலைகள் உயர்ந்தோங்கி காட்சியளித்தன. அமுதன் பள்ளி செல்லும் வழியில் எவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான்? அமுதன் பள்ளி செல்லும் வழியில் மரங்கள், வயல்கள், கொக்குகள், மலைகள், பனித்துளிகள், பூக்கள், வண்ணத்து பூச்சிகள் ஆகியவற்றை பார்த்து மகிழ்ந்தான். சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக வேணும் அப்படின்னா இதை பாருங்க, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அமுதன் பள்ளி செல்லும் வழியில் உயர்ந்து வளர்ந்த மரங்கள், பச்சை பசேல் என்று இருந்த வயல்கள், வெள்ளை வெளியர் என்ற கொக்குகள், உயர்ந்தோங்கிய மலைகள், முத்துக்கள் போன்ற பனித்துளிகள், வண்ண வண்ண பூக்கள், வண்ணத்து பூச்சிகள் இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான். இல்லை ஆகியவற்றை பார்த்து மகிழ்ந்தான். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். வர்ணனை தொடரை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிலுசிலுவென்று காற்று, சிலுசிலுவென்று வீசிய காற்று, உயர்ந்தோங்கிய மலைகள், வெள்ளை வெளியர் என்ற கொக்குகள், பச்சை பசேல் என்ற வயல்கள், முத்து போன்ற பனித்துளி. சரிங்களா? இப்போ இங்கே உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை வாசித்து கீழே கேட்டிருக்க வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். இதில் பாருங்க, தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றான் இளமாறன். மாமரத்தின் இருந்த கிளிகள் கீச் கீச் என்று ஒலி எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடை பயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. வழியெங்கும் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பது போலிருந்தது. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் வயலில் தலை குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்து ஓடும் தண்ணீரை தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். தாத்தா பசியோடு இருப்பார் என்பது நினைவுக்கு வந்ததும் விரைந்து சென்றான். தாத்தாவிடம் தான் கொண்டு வந்த உணவை அளித்தான். மர நிழலில் அமர்ந்து இருவரும் உண்டனர். வழியில் கண்டவற்றை தாத்தாவிடம் சொல்லி மகிழ்ந்தான் இளமாறன். சரிங்களா? முதல்ல பாருங்க, வினாக்கள் பாருங்க. இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து வந்தான்? இளமாறன் தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்து சென்றான். சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது? சேவல் வைக்கோல் போரின் மீது மெதுவாக நடை பயின்று கொண்டிருந்தது. இதுல வினாக்கள் பாருங்க. இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து சென்றான்? இளமாறன் தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்து சென்றான். சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது? சேவல் வைக்கோல் போரின் மீது மெதுவாக நடை பயின்று கொண்டிருந்தது. பூந்தோட்டம் இச்சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பூந்தோட்டம் பூ பிளஸ் தோட்டம். பத்தியில் இடம்பெற்ற வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பத்தியில அங்கும் இங்கும், துள்ளி குதித்து, அழகிய பூக்கள் இந்த வர்ணனை தொடர்கள் இருக்கு. இத நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். துள்ளி குதித்து, அழகிய பூக்கள், அங்கும் இங்கும், பள்ளம் பார்த்து பாய்ந்து ஓடும் தண்ணீர், தலை குனிந்து நிற்கும் நெல்மணி. சரிங்களா? அழித்தான் இச்சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. பாருங்க, நம்ம வினாவை கேள்வியை கரெக்டா வாசிக்கணும். பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழித்தான் அப்படின்னா கொடுத்தான், வழங்கினான் அப்படின்னு சொல்லி பொருள். இப்போ இதுக்கு பொருந்தாதது எது அப்படின்னா எடுத்தான் அப்படின்றது. அப்ப இதுதான் இதுக்கான விடை. படித்து காட்டுக, சொல்ல கேட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, முத்துகள்,
நாய்க்குட்டி அசைந்தன வரவேற்பது பனித்துளிகள். பூச்செடிகளில் காலை வேளை சிலுசிலுவென்று உயர்ந்தோங்கிய தலையாட்டியது. பச்சை பசேல் என்று பச்சை பட்டாடை வண்ணத்து பூச்சிகள் குறைத்து கொண்டே வெள்ளை வெளையர் என்று பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சிலுசிலுவென்று காற்று வீசியது. இதுல நம்ம முற்றுப்புள்ளி மட்டும் வைக்கிறோம், ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வைக்கிறோம். முற்றுப்புள்ளி, அதுக்கப்புறம் தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன. இதுலயும் அப்படிதான் முற்றுப்புள்ளி மட்டும்தான் வைக்கிறோம். ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். இதுலயும் முற்றுப்புள்ளி தான். கிளைகள் காற்றில் அசைந்தன. இது எல்லாமே ஒரு வாக்கியம், ஸ்டேட்மெண்ட், சாதாரண ஸ்டேட்மெண்ட். அதனால அதுல வேற எந்த இது போடல. இதுலயும் பாருங்க, இதுவும் மாலை நான் வந்து விடுவேன் அப்படின்றது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது அந்த நாய்க்குட்டி கிட்ட சொன்ன ஒரு இதனால மேல இந்த பக்கம் 2 apostrophe போட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.